தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசாவில் ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, மறுபடியும் இஸ்ரேல் நேற்று செய்த தாக்குதலில் 11 பேர் காசா பொதுமக்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயுதத்தை ஒப்படைக்க போறோம்னு சொல்லிட்டு துருக்கி, அதுக்கப்புறம் கத்தாரு, எகிப்து இவங்களுடைய தலைமையில காசா ஒத்துக்கிட்டு அந்த 14 போராளி குழு அமைப்பு ஆயுதத்தை ஒப்படைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் 14 நாள்ல நாங்கள் ஒப்படைக்க போறோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இஸ்ரேல் வெளியேறணும்டாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அந்த எல்லோ பார்டர் லைன்ல இருந்து இஸ்ரேல் வெளியேறவே இல்லை. அவங்க அந்த லைன்ல இருந்து போயிடணும், அதாவது உள்ளுக்குள்ள இல்லாம வெளியே போகணும். ஆனா இவங்க போகாம இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது இஸ்ரேலுக்கு இந்த தடவை நம்ம வெளியே வந்துட்டோம்னா இனி அடிக்கவும் முடியாது, உள்ள போகவும் முடியாது அப்படின்ட்டு. இது ஒரு பெரும் தோல்வியாக பார்க்கப்படும். 10ஆவதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷமே எலெக்ஷன் வர்றதுனால இது ஒரு தோல்வியை கொடுத்துருங்கிற பயத்திலேயே இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை மறுத்து கொண்டு இருக்கிறாங்க, தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களே ஏதோ ஒரு விதத்துல அந்த ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டோம்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவுக்குமே இதுல நஷ்டம்தான், இதுல லாபம் அடையிறதே போராளி குழு தான். அதனாலதான் அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க ஆயுதத்தை ஒப்படைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த நாட்டு மக்களுக்கே தான் அவங்க ஆயுதத்தை ஒப்படைக்க போறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காசா மக்கள் தான் ஆட்சியாளர்களாக வரப்போறாங்க. அப்படிங்கிறதுனால போராளிகள்ல முக்கியமான தலைவர்களை தவிர மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் அதுல இருந்து இதுல ஜாயின் ஆயிப்பாங்க. அதனால இவங்களுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை. அதனால இப்ப காசால இருக்கக்கூடியவங்க நாங்க ஆயுதத்தை ஒப்படைக்கிறோம், இதுதானே இஸ்ரேல் கேட்டுச்சு, அவங்கள வெளியேற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு பாத்தீங்கன்னா கேம்ப்பு கிட்டேயே நேத்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டியில அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு 12 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க படுகாயமும் 11 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. இது இருவருக்குமே, அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் இது பின்னடைவு தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஏத்துக்கவே முடியாது, எங்களுக்கு பாத்தீங்கன்னா காசாக்குள்ள குடி அமர்த்துறதுக்கான உத்தரவை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது காசாவுடைய ராணுவமே வெளியே போங்க, நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆயுதத்தை கீழே போடுறோம், அதனால எங்களுடைய எல்லைகள்ல இருந்து எங்களுக்கான உதவி பொருட்களை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லோ பார்டர் தாண்டி போங்கன்னு சொன்னா இவங்க இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, காசாக்குள்ள பொதுமக்களை குடியமர்த்துறதுக்கு எப்படி வெஸ்ட் பேங்குள்ள அங்க செட்டிலர்ஸை குடியமர்த்தணுமோ அந்த மாதிரி காசாக்குள்ள குடியமர்த்துறதுக்கான ஒரு ஒப்புதலை இன்னைக்கு இஸ்ரேல் கேட்டிருக்காங்க. இத்தனை நடந்துட்டு இருக்கு, இவங்களுக்கு வெளியே போறக்கே ஐடியா இல்லை, காசாவை ஆக்கிரமிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத இவங்க காட்டுறாங்க. இப்படி மட்டும் இந்த தடவை என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்தத்தை வாங்கிட்டாங்க, நாங்க ஒப்புதலை வாங்கிட்டோம், உள்ள மக்களை குடியமர்த்த போறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அது நெத்தனியாவுக்கு ஒரு சக்சஸ் மாதிரி ஆயிடும். இதுக்காக தான் நம்ம காசா போர் செஞ்சோம், இப்ப காசாக்குள்ளேயும் இஸ்ரேலை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வெஸ்ட் பேங்கை பண்ற மாதிரி பண்ணி ஒட்டுமொத்த காசாவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்னு காட்டுறதுக்காக இப்ப இதை வேற புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கண்டிப்பா காசாவுடைய மக்களோ போராளிகளோ யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மறுபடியும் காசா பிரச்சனையை தூண்டுற விதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து இன்னைக்கு ஐஆர்ஜிசி பாத்தீங்கன்னா, நாங்க ராஜதந்திரத்துக்கான கதவை திறந்து வச்சிருக்கோம், நீங்க ராஜதந்திர ரீதியாக நீங்க என்ன பண்ணலாம், எங்கள்கிட்ட சமாதானத்தை பேசலாம், ஆர்மோஸை விட்டுறணும் அப்படின்லாம் நீங்க பேசக்கூடாது, மற்றபடி நியாயமா நீங்க பேசுனீங்கன்னா நாங்களும் அதுக்கான கதவுகள் திறந்திருக்கு, வாங்க பேசுங்க. ஆனா நீங்க ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் உங்களை அடிப்போம், எந்த நேரமும் நாங்க போருக்கு தயாரா தான் இருக்கோம், உங்களுடைய அச்சுறுத்தல்கள் எல்லாம் நாங்க உண்மையும் தான் நம்புவோம், நீங்க சும்மா அடிச்சிருவோம்னு சொன்னா நாங்க அடிக்க மாட்டீங்களான்னு நினைக்க மாட்டோம், கண்டிப்பா நாங்க அடிப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நாங்க அடிக்கலையே அப்படின்னு நீங்க சொல்ல கூடாது, நீங்க அடிப்பேன்னு சொன்னாவே நாங்க அடிக்க ஆரம்பிச்சிருவோம், ஏன்னா நாங்க அச்சுறுத்தல நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைக்கலாஜிக்கலா எங்க மேல வார் செய்றீங்க. அதாவது மக்களை பயப்படுத்துறதுக்காக அடிக்காமையே அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அழிச்சிருவோம், அங்க பவரே இருக்காது, அதுக்கப்புறம் ஆயில் மிஷினரிஸ்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயப்படுத்துறீங்க, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா நீங்க வார் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க எப்பவுமே சண்டைக்கு தயாரா தான் இருக்கோம், இந்த தடவை உங்களுடைய அச்சுறுத்தலை நாங்க சாதாரணமா கடந்து போக மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்ஜிசிலேருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு நாங்க இஸ்ரேலோடு சேர்ந்து அடிக்கலான் இருந்தோம், ஆனா கடைசி நேரத்துல அமெரிக்கா
இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு காரணமே வந்து ஈரான் வந்து கெஞ்சினாங்க அப்படின்னு இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. ஈரானில் கெஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேச்சுவார்த்தைகள் போகுது, ஆனால் அது ஒரு முடிவுக்கெல்லாம் வராது. எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் வந்து இப்போ ரொம்ப சிவியராக வந்து ஆரம்பிக்க போகிறோம் திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமையே வந்துச்சு, ஒன்றும் ஆரம்பிக்கலை. இது வந்து தள்ளி போட தான் செஞ்சுருக்காங்களோ தவிர இது நிரந்தரமாக நிறுத்த போகிறதில்ல. இதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. ஒன்று, அரபு நாடுகள் சொல்லிட்டாங்க, எங்களுடைய வான் தடுப்புகள் வந்து அதுக்கான ஆயுதங்களே தீர்ந்து போச்சு. நீங்கள் வந்து இங்கே தளங்கள் அமைச்சிட்டு ஈரானுக்கும் எங்களுக்கும் நல்ல பிரச்சனையை மூட்டிட்டீங்க. ஆனா அவங்க அடிச்சா தடுக்கக்கூடியது ஆயுதமே இல்லையே. 3 நாளா அடிக்கிறாங்க, நம்ம தடுக்கவே மாட்டேங்கிறோமே. அப்ப தடுக்கக்கூடிய ஆயுதத்தை கொடுத்துட்டு நீங்க போற ஆரம்பிங்கன்னு அரபு நாடுகள் கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்க காலி பண்ணிட்டு வெளியே போங்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி செய்ய முடியாது. அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்துட்டு தாக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டினா அமெரிக்காவுடைய தளமும் பாதிக்கப்படும், அங்க இருக்கக்கூடிய அரபு நாடும் பாதிக்கப்படும். ஏன்னா அரபு நாட்டுடைய எலக்ட்ரிக் கிரிட் ஃபுல்லாக அடிக்க போகிறதாக வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்போ அரபு நாட்டையும் அடிப்போம், அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தையும் அடிப்போம்னு சொன்னனால எங்களுக்கு நீங்கள் ஆயுதங்களை கொடுத்துட்டு போற ஆரம்பிங்கன்னு அரபு நாடு சொல்கிறனால இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ரொம்ப அமுக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காசாவை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலும் கிளம்பி வரதா தான் இருந்துச்சு இந்த போரில். ஆனால் கடைசி நேரத்தில் நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறனால இஸ்ரேல் தன்னை தயாரிச்சுப்பாங்க, இஸ்ரேலும் சேர்ந்து தான் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. 3வது, அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறை. சும்மாவே அவங்களுக்கே ஆயுதம் இல்லை, அரபு நாட்டுக்குன்னு இல்லை, அவங்களுக்கே ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால இந்த ஆயுதத்தை வந்து கொஞ்சம் உற்பத்தி செய்யறதுக்கும் இல்லை யார்ட்டையாவது கடன் வாங்குறதுக்கும் ஆன டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் இல்ல, ஒரு ஐடியா வந்து போட்டு வச்சிருந்தது லீக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால அந்த ஐடியா மேல டவுட் இருக்கிறதுனால ஒரு 2-3 நாள் கழிச்சு அடிக்கிறதுக்காக இவங்க வேற ஐடியா போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளான் லீக் ஆனனாலதான் இவங்க தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், கண்டிப்பா இவங்க அடிப்பாங்க. ஒரு வாரம்னு சொல்றாங்களே, அவங்க இன்னும் 2-3 நாள்ல கூட அடிப்பாங்க. இவங்க சொல்ற அளவுக்குலாம் இவங்க வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அமெரிக்கா இந்த தடவை இஸ்ரேலோடு சேர்ந்து போய் ஒரு பெரும் தாக்குதலை ஆரம்பிக்க போறாங்கன்னு தான் இன்னைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கடைசியா இது மட்டும் இல்ல, மக்களை எல்லாத்தையும் பாதுகாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியேற்றுறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை வந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க அவசரமா. போர் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு, நின்றுச்சு, ஆரம்பிச்சு, எல்லாம் சரி. இப்ப இவ்வளோ அவசரமா வந்து வெளியேற்றுறாங்கன்னா இத்தனை நாள் நடந்ததை விட பெரிய தாக்குதலை பண்ண போறாங்க. ஒரு நீண்ட நாட்கள் வந்து தொடரக்கூடிய தாக்குதலை செய்ய போறாங்க. அதனாலதான் இப்ப அவசரமா மக்களை வெளியேற்றுறாங்க. அதுவும் ஜெருசலத்துல இருக்கக்கூடிய, ஜெருசலம் எங்க இருக்குது, காசாக்கு பக்கத்தால் அங்க இருக்குது. அங்க பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஜெருசலத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் எம்பசியெல்லாம் காலி பண்ணிட்டாங்களாம் இப்ப இந்த 2-3 நாள்ல. அப்ப ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்க மக்களை காலி பண்ணிட்டு இருக்காங்க, எம்பசிகளை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டும் தகவல் வருது. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள சொல்லாம கொள்ளாம ஒரு பெரிய அடி, சைலண்ட் அட்டாக்கா ஒரு பெருசா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் வந்து தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு இனி சமாதானம் வராது, நம்மளை அடிக்கதான் போறாங்க, ஆனா அது எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் திருப்பி அடிப்போம்னு சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது பிரச்சனையில தான் போய் முடிகிற நிலைமையில இருந்துட்டு இருக்கு. எந்த நேரமும் வந்து தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. ஈரான் இந்த தடவை அரபு நாடுகளையும் விட போறதில்ல, இஸ்ரேல் அமெரிக்காவையும் விட போறதில்ல. இதெல்லாம் இப்ப வந்து முக்கியமான தகவல்.